வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நாங்கள் வந்து மளிகை கடை வச்சுருக்கோன்னு. அதனால் க்ரோசரிஸ் எல்லாமே மோஸ்ட்லி அங்கேருந்து தான் எடுப்பேன். வந்துட்டு காலையிலேயே நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு லிஸ்ட்டெல்லாம் அனுப்பி கொடுத்தேன். லிஸ்ட்டை பார்த்துட்டு என்ன இவ்வளோ அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார். நான் சொன்னேன் வீட்டில் எதுவுமே இல்லை, நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அவரோட காலையில் 11 மணி போல் வந்தார். அப்போவும் எடுத்துகிட்டு வரல. ஈவினிங் ஒரு 5 மணி போல் வந்தார். அப்போவும் எடுத்துகிட்டு வரல. பிறகு நான் ஒரு 7 மணி போல் நான் சொல்லிட்டேன் அவர்ட்ட. உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்தார் எல்லாத்தையும். கொண்டு வந்து எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டேன். பால், தோசை மாவு, கொஞ்சம் மரக்கறி. நீங்களே வீடியோவில் பார்த்தீங்கல்ல, கொஞ்சம் எல்லாமே காஞ்சு போன மரக்கறியாக தான் எடுத்திருக்கு. அது ஏன் அப்படின்னா, எங்கள் கடை இருந்தாலுமே அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத விற்க வச்சுட்டு காஞ்சு போனது எல்லாத்தையுமே வீட்டில் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஓரளவு லைட்டாக ஃபேட் ஆனது எல்லாத்தையுமே. நான் கேட்பேன், ஏன் இப்படி எடுத்துகிட்டு வாரீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கடையில் வச்சா தானே விற்க முடியும். காஞ்சு போனதை யாராவது வாங்குவாங்களா? அதனால தான் நம்மளுக்கு வீட்டில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த தடவை வீட்டிலேருந்து வரும்போது எங்கள் வீட்டிலேயே கறி லீவ்ஸ் நிற்கிறதுனால கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு கடையில் வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா இப்போ தானே க்ரோசரிஸ் கொண்டு வந்திருக்கு.